மேடவாக்கம்ல இருக்கிற ஆர்ஜி வெல்னஸ் ஜோன் அப்படிங்கிற ஒரு வெல்னஸ் சென்டருக்கு தான் நம்ம வந்து இங்க வந்திருக்கோம். இங்க வந்து ராணி மேம் இருக்காங்க. அவங்க தான் இந்த வெல்னஸ் ஜோன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்க என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றதுக்கு மூலமா என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் அடையிறாங்க அப்படின்றத ராணி மேம் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ராணி. நான் இந்த நியூட்ரிஷன் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெயிட் லாஸ்க்காகவும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்காகவும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் வந்து மேடவாக்கத்தில் வந்து ஆர்ஜி வெல்னஸ் ஜோன் நியூட்ரிஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து இந்த நியூட்ரிஷன் மூலிமா நிறைய பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இது வந்து ஹெல்த் வைஸும் நிறைய பேருக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே மேம், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆர்ஜி வெல்னஸ் ஜோனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ், என்ன கைடன்ஸ் கொடுப்பீங்க? நான் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வரல நான் ஆர்ஜி வெல்னஸ் ஜோனுக்கு வரேன். அப்போ எனக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுப்பீங்க? பீப்புள் வந்து எதுக்காக வராங்கன்றது ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து அவங்க கிட்ட அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கேட்போம். கேட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வெயிட் லாஸ் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கே நாங்கள் எடுத்துக்கணும் அது மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து வெயிட் லாஸ்க்காகவும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சைல்டு நியூட்ரிஷன் தேவைன்றதுக்காகவும் வருவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களுக்கு வந்து இது எப்படி இந்த இடம் வந்து அவங்க யார் மூலியமா வந்துட்டு வராங்கன்றத ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கேட்டுப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, அவங்களுடைய பிஎம்ஐ, பிஎம்ஆர், ஃபேட் இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துட்டு அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் இந்த நியூட்ரிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, நியூட்ரிஷன் எடுக்கிறதுக்கு அப்புறம் எப்படி அவங்க மாத்திக்கணும் அப்படின்றத நாங்கள் ரெகுலர் பேசிஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரீட்டைன் ஆகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய ரிசல்ட்டுமே இந்த நியூட்ரிஷன் சென்டர் மூலியமா அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. வெயிட் லாஸ் பண்றதுக்காக நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கன்னு சொன்னீங்க. இப்போ நான் வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு பாக்குறேன். உங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கா, அந்த சர்வீஸும் பண்றீங்களா? இல்ல, வெயிட் லாஸ் மட்டுமே கிடையாது. இது இந்த ஃபுட்டு வந்து சப்ளிமெண்ட்ரி. இது வந்து வெயிட் லாஸ், வெயிட் கெயின், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு அதுக்காக மட்டுமே கிடையாது. யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் கெயினுக்கு வரவங்களுக்கு அவங்களுடைய ஃபுட் ஹாபிட் ரெகுலர் பேசிஸ்ல எப்படி இருக்கு, அவங்களுடைய ஃபேட் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய பிஎம்ஆர் எவ்வளவு இருக்கு, அவங்க பிஎம்ஐ எவ்வளவு இருக்கு, அவங்க ரெகுலரா வந்து மார்னிங் எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுப்பாங்க, எத்தனை மணிக்கு லஞ்ச் எடுப்பாங்க, எப்போ டின்னர் எடுப்பாங்க, அவங்க ஒர்க் ஷெட்யூல்டு எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வெயிட் கெயினுக்குமே எல்லாருக்குமே ஒரே நியூட்ரிஷன் தான் இங்க நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். வெயிட் லாஸ், வெயிட் கெயின் ரெண்டுமே சொன்னீங்க. இப்போ கிட்ஸுக்குலாம் இந்த நியூட்ரிஷன் கைடன்ஸ் கொடுக்கலாமா? அவங்க தான் இதை வந்து சாப்பிட்டு டயட் ஃபாலோ பண்ணலாமா? இது வந்து குழந்தைங்களுக்கு டயட்ன்றதுலாம் கிடையாதுங்க. குழந்தைங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு சைல்டு ஒபிசிட்டி வந்து நிறைய வந்து இருக்காங்க. ஹெல்த் ப்ராப்ளமும் நிறைய குழந்தைங்களுக்குலாம் வந்து வருது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நியூட்ரிஷன் வந்து தேவை. அது என்ன மாதிரி நியூட்ரிஷன் கொடுக்கணுன்றது நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியறது இல்லை. அதனால என்னன்னா இப்ப எங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான சைல்டு நியூட்ரிஷன் வந்து இங்க வந்து இருக்கு. இது வந்து 2 ஃபிளேவர்ல வந்து இருக்கு. சாக்லேட் ஃபிளேவரும் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு எந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்குதோ அதை வந்து நாங்க இங்க வந்து நாங்க ஒரு மில்க் ஷேக்கா வந்து நாங்க வந்து கொடுக்குறோம். இல்ல சில பேர் வந்து வீட்டுல ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நார்மல் மில்க்ல ஸ்ட்ராபெரியோ இல்லைன்னா வந்து சாக்லேட் நியூட்ரிஷன் வந்து டைமண்ட் ஷேக்கோ ஸ்பூன் போட்டு நம்ம கலந்து நார்மல் மில்க்ல வந்து 2 டைம்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான எனர்ஜி இருக்கும், நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க குழந்தைங்க, நல்லா வந்து க்ரோத் நல்லா இருக்கும், நல்ல மெமரி பவர் இருக்கும். இது மாதிரி நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமான இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குமே தாராளமா வந்து டைமண்ட் ஷேக் நியூட்ரிஷன் வந்து தாராளமா வந்து கொடுக்கலாம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து மார்னிங் எந்திரிச்ச உடனே டீ குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது அந்த நியூட்ரிஷன்லாம் இருக்குங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில எழுந்திரிச்ச உடனே சூடா ஏதாவது வந்து டீயோ காஃபியோ வந்து எடுத்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ டீ காஃபி வந்து நமக்கு என்ன நல்லது பண்ணுதுன்றதை வந்து பார்க்கணும். ஆனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப்ல வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ரெஷ் வந்து இருக்கு. இது வந்து மார்னிங் வந்து வார்ம் வாட்டர்ல வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டு 350 ml வாட்டர்ல 2 ஸ்பூன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து மார்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், ஹோல் டே ஆக்டிவா இருப்பாங்க, மைண்ட் நல்லா அலர்ட்டா இருக்கும், அவங்களுக்கு நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ட்ராக்ல இருக்கிற நம்ம வந்து அழுக்கு எல்லாமே வந்து கிளீன் பண்றதுக்கும் வந்து எனர்ஜியா ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் வந்து இந்த அப்ரெஷ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே மேம். ஸோ இப்போ நான் பாத்தீங்கன்னா 3 வேளையுமே ரைஸ் சாப்பிட்ற ஒரு ஆள். நான் வெயிட் லாஸ்க்காக வரேன். அப்போ எனக்கு என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுப்பீங்க? ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குங்களா ப்ராடக்ட்ஸ்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3 டைம் நீங்க வந்து வெறும் ரைஸ் மட்டுமே கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்போ கார்போஹைட்ரேட் மட்டுமே நம்ம உடம்புக்கு வந்து தேவை கிடையாது. நமக்கு வந்து நியூட்ரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபைபர் வேணும், புரோட்டீன் வேணும், ஒமேகா 3 வேணும், இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் வந்து நமக்கு வந்து தேவை. இது நாங்க இங்க வரவங்களுக்கு நாங்க எப்படி வந்து அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்னிங் ஹெல்த் பிரேக்ஃபாஸ்ட் நியூட்ரிஷன் எடுக்கிறாங்க, அவங்க வெயிட் லாஸ்க்காக வராங்க, வெயிட் கெயின்காக வராங்க அப்படின்னா, இல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்காக வராங்கன்னா, மார்னிங் ஷேக் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி அந்த ஹோல் டே அவங்க எப்படி அந்த ஃபுட் ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நாங்க சொல்லி கொடுக்குறோம். இப்போ ரைஸ் எடுக்கிறாங்க ஆஃப்டர்நூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ்ல வந்து எவ்வளோ உங்களுக்கு ஃபைபர் தேவை, எவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை, எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைன்றதை நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க 3 டைம் ரைஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ மார்னிங் நியூட்ரிஷன் எடுக்கிறாங்க, மதியம் ரைஸ் எப்படி நம்ம எடுத்துக்கணும், அதில் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும்போது நைட்டுமே அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் டின்னரை வந்து அவங்க எப்படி வந்து நியூட்ரிஷன் ஆகும், இல்லை வந்து அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம். ஓகே மேம், நியூட்ரிஷன் ரிலேட்டடா வெயிட் லாஸ், வெயிட் கெயின் அண்ட் சில்ட்ரன்ஸ் நியூட்ரிஷன் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.